ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றது கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 5 விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். குயிக்காகவே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நிறைய வீடியோஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதாவது கெட் ரெடி வித் மீ, ஸ்கின் கேர் அந்த மாதிரி பார்த்துருப்போம். இப்போ நம்ம வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை எங்கேயாவது போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும், இல்லைன்னா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம வந்து வெளியே போகும்போது ஈவன் சன்ஸ்க்ரீன்லேருந்து டோனர் எல்லாமே போட்டிருப்போம். ஃபேஸ் க்ரீமு, ஜெல் இந்த மாதிரி போட்டு தான் வெளியே கிளம்பியிருப்போம். லிப் பாம் இந்த மாதிரி லைக் ஸ்கின் கேர் பண்ணிட்டு தான் போயிருப்போம். மேக்கப் பண்ணிட்டு தான் போயிருப்போம். நிறைய பேர் மேக்கப்புமே போட்டிருப்போம். அட்லீஸ்ட் டால்கம் பவுடர் ஸோ போட்டுட்டு நம்ம போயிருப்போம் இல்லையா? ஸோ அப்படி போகும்போதும் ப்ளஸ் நம்ம வெளியே போகும்போது டஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து யூவி ரேஸ் இந்த மாதிரி நிறைய பொல்யூஷன் இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளோட ஃபேஸில் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆன் த ஸ்பாட்டில் ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணுவோம் இல்லையா? அதை அப்ளை பண்ணி ஸ்கின் அப்சர்வ் பண்ணிவிட்டு மீதி நம்ம ஸ்கின்னுக்கு மேலேயே இருக்கிறது வந்து டெட் பார்ட்டிக்கல் தான். அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது கூட இந்த மாதிரி பொல்யூஷன் அப்புறம் இந்த டஸ்ட்டெல்லாம் சேரும்போது அது இன்னுமுமே வந்து நம்ம ஸ்கின்னிலே ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஒரு மெயின் விஷயம். ஸோ அதனால் நம்ம வந்து வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்று ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும், இல்லைன்னா வந்து டோனர் வச்சு வைப் பண்ணி எடுத்துடணும். இந்த 2 அதாவது டோனர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒத்தி எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்துடணும். இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணிடணும். அதே மாதிரி ஸ்க்ரப் வந்து டெய்லியெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து டெய்லி வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்கீங்க. டெய்லி வந்து நம்ம ஃபேஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. அதாவது நரன்னு இருக்கும். அந்த ஸ்க்ரப்புன்றது பண்ணக்கூடாது. ஸோ ஓகே, இது வந்து ஒன்று நம்ம வந்து வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் ஆர் வந்து டோனர் வச்சு வைப் பண்ணி எடுத்துடணும். 2வது வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க என்னென்னா, ஃபேஸில் வந்து ஓப்பன் போர்ஸ் வந்து அதிகமாக தெரியுது, வெளியே தெரியுது, ஃபோட்டோ எடுத்தால் கூட ஓப்பன் போர்ஸ் மீன்ஸ் ஃபேஸில் பள்ளமாக இருக்கிறது வந்து தெரியுது, லார்ஜ் போராக இருக்குது, அதாவது கொஞ்சம் அந்த ஓட்டைகள் துவாரங்கள் பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு அது எதனால் வருதுன்னா, நீங்கள் வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் வாஷோ இல்லை வந்து ஏதோ அதை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் போர் ஒரு ஹியூமனுக்கு இருக்கிறது நேச்சுரல், நார்மல். நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய போர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அந்த போர் வழியாக தான் நம்ம வந்து ஆயிலோ ஜெல்லோ க்ரீமோ எது அப்ளை பண்ணாலும் அது வழியாக தான் உள்ளே இறங்கும். ஸோ அது வந்து அந்த ஓப்பன் போரில் நம்ம வந்து என்னென்ன டஸ்ட் பார்ட்டிக்கிள் இந்த மாதிரி டஸ்ட்டு, பொல்யூஷன் இந்த மாதிரி போய் உட்காந்துக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆயில் செக்ரேஷன் இருக்கிறவங்க, ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஓப்பன் போர் அதிகமாக இருக்கும். அப்புறம் ஸ்வெட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து ரிலீஸ் பண்ணும்ல நம்ம ஸ்கின்னு. அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணாமலோ இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணாமலோ விட்டுட்டோம் அப்படின்னா, அதோட அந்த கழிவுகள் மீன்ஸ் அந்த டஸ்ட்டு இது எல்லாமே வந்து அந்த போர்லேயே தங்கி அந்த போரை லார்ஜ் ஆக்கி விட்டுரும். ஸோ அதுதான் வந்து ஓப்பன் போர்ஸாக வருது. ஸோ அந்த ஓப்பன் போர்ஸை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஸ்க்ரப்பு 2 டேஸ் ஒன்ஸ் பண்ணணும். வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஓப்பன் போர்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணாலே போதும். நம்மளுக்கு அந்த ஓப்பன் போர் வந்து மினிமைஸ் ஆகி நார்மல் போராக ஆயிரும். ஸோ இது ஓப்பன் போர்ஸ் எதனால் வருது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது. ஓப்பன் போர்ஸ் வந்து அதில் டஸ்ட் இருக்கிறதுனாலையோ இல்லை வந்து ப்ராப்பரான ஸ்க்ரப்பு க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனாலையோ அந்த ஓப்பன் போர்ஸில் டஸ்ட் உட்காந்து அந்த மாதிரி வருது. ஸோ அது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கேர் ஆயில் நான் ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் போடுறேன். ஸ்கின் கேர் ஆயிலில் வந்து நிறைய பேர் கேட்குறது, குங்குமப்பூ போட்டிருக்கீங்களா அப்படின்னு தான் சொல்லுங்கள், வாங்குகிறேன் இல்லைனா வாங்கலை அப்படின்ட்டு. ஓகே, நம்மளோட ப்ராடக்ட்டில் குங்குமப்பூ போட்டிருக்கோமோ இல்லையா அப்படின்றது அது 2வது பட்சத்தில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி குங்குமப்பூ போட்டால் தான் எக்ஸ்பென்சிவா ஸ்கின் கேர் ஆயில் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். லைக் குங்குமப்பூவோட பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கின்னை ஒயிட்டனிங் பண்ணும், க்ளோயிங் பண்ணும், ஈவன் டோன் பண்ணி கொடுக்கும். ஓவரால் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையுமே நல்லா ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும், ஸ்கின் செல்ஸை நல்லா வந்து ப்ரொமோட் பண்ணி அது ஓவரால் ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு பிம்பிள், டார்க் ஸ்பாட், ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ப்ரீமெச்சூர் ஏஜ்னிங் இதுலேருந்துலாம் வந்து பிக்மெண்டேஷன்லேருந்துலாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு குங்குமப்பூ ஒன்று போதும். ஓகே, ஸோ
அதில் இருக்கக்கூடிய அதே பெனிஃபிட் தான் பீட்ரூட், கேரட், டொமேட்டோ, பொட்டேட்டோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லையும் இருக்குது. ஸோ அதுக்கு நிகரான இன்க்ரீடியண்ட் தான் இதுவுமே. ஸோ இது யூஸ் பண்ணாலும் சேம் அதே ரிசல்ட்டு தான் இருக்கும். இது அதாவது பர்ட்டிகுலராக இதுன்னு நான் சொல்லலை, பீட்ரூட், கேரட்டுன்னு சொல்லலை. அதுக்கு நிகரான சில நிறைய இன்க்ரீடியன்ட்டும் இருக்குது. அது சேர்த்தாலே குங்குமப்பூவோட எஃபெக்ட் வந்து கிடச்சிரும், அதோட பயன்கள் கிடச்சிரும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. ப்ராடக்டை ஆயிலை இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு மதிப்பு கூட்டுறதுக்காக குங்குமப்பூ நம்ம குங்குமப்பூ போடாமல் இந்த ஸ்கின் கேர் ஆயில் செஞ்சாலும் அதே பெனிஃபிட் தான் கிடைக்கும். அந்த ஆயிலோட ரேட்டு இதுவும் இப்போ நான் வந்து குங்குமப்பூ போடாமல் ஒரு ஆயில் ரெடி பண்ணுறேன்னு வைங்களேன், அது வந்து ஒரு 100 ml வந்து ஒரு இவ்வளோ ப்ரைஸ், எக்ஸாம்பிள் வந்து 200ன்னு வைங்களேன். அதில் குங்குமப்பூ நான் ஒரு பிஞ்சு போட்டாலும் 600 கிட்ட போயிடும். ஸோ அதுதான் அந்த ப்ராடக்ட்டை தம்மா துண்டு கொடுத்தாலும் அதை எப்படி எக்ஸ்பென்சிவ் ஆக்கலாம் அப்படின்றத பிஸ்னஸ் ரிலேட்டடாக போயிட்டுருக்கும். ஸோ நம்ம வந்து அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக மட்டும் யோசிப்பாங்க, ப்ளஸ் வந்து கஸ்டமர்ஸ் ஓரியன்டாக அது ரிலேட்டடாகவும் பார்ப்பாங்க. நம்ம அதாவது கன்சியூமராக இருக்கிறவங்க, நீங்கள் வாங்குறவங்க எதை பார்க்கணுன்னா என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எதிர்க்கும், அதை பற்றி டீட்டெயில், அதுக்கும் இதுக்கும் என்ன பெனிஃபிட், அந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ எனிவே நம்மளோட பிராண்ட் ஸ்கின் கேர் ஆயில்லையும் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கோம். குங்குமப்பூ அண்ட் நிறைய இன்க்ரீடியன்ட், ஹெர்ப்ஸ், பவுடர், ஜூஸஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணி தான் செய்கிறோம். அதாவது நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, குங்குமப்பூ ஆட் பண்ணாதான் அந்த ஆயில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக, குங்குமப்பூ ஆட் பண்ணாதான் அந்த க்ரீமோ டோனரோ ஏதோ ஒன்று சீரமோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக, அப்படிலாம் கிடையாது. லைக் இப்போல்லாம் குங்குமதி ஆயில், சாஃப்ரான் ஜெல்லு, குங்குமப்பூ க்ரீம் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நான் அதை எதுவுமே சொல்லலை. அதாவது அதுக்கு நிகரான இன்க்ரீடியண்ட்டும் இருக்குது, அது போட்டால் தான் இல்லை, அதுக்கு நிகரான இன்க்ரீடியண்ட்டும் இருக்குது அப்படின்றது தான் என்னோடய மைண்ட். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் ஸ்கின் கேர் ஆயிலையும் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஸ்கின் கேர் ஆயிலில் 30 டைப் ஆஃப் ஹெர்ப்ஸ் அண்ட் ஜூஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அது அண்ட் வந்து நிறைய இது வந்து தேங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 4th ஒன் வந்து தேங்க் பண்ணக்கூடியது. நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர், பியூட்டி கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர் ரிலேட்டட் நிறைய ப்ராடக்ட் அதர் பிராண்ட்லேயோ ஏதோ ஒரு பிராண்டில் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ப்ராடக்ட் யூஸ் பண்ண 1 டேலேயே வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. லைக் எப்படின்னா, அது யூஸ் பண்ணும்போது ஏதோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ கெமிக்கலை போட்ட மாதிரியே ஃபீல் இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம வந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்கோன்றதுனால போடுவோம். பட் உங்கள் ப்ராடக்ட் வந்து அதுக்கும் இதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னுட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனிவே ரொம்ப நன்றி. அண்ட் வந்து ஒரு சிஸ்டர் வந்து நலங்கு மாவு, அப்புறம் வந்து நம்மளோட ஸ்கின் கேர் ஆயிலெலாம் போட்டுட்டு சூப்பராக இருக்குது, 1 டேலே எனக்கு நல்லாயிருக்கு, என் ஃபேஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நான் முடிஞ்ச அந்த ஆடியோ கூட ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவான வைப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. எனிவே வந்து உங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வந்து யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பரை கிளிக் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணி அதில் வந்து வாட்ஸ்அப்பில் என்னோடய கேட்லாக் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்லாம் வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிடலாம். அண்ட் தென் ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் என்கிட்டையுமே கேட்டுக்கலாம். ஆனால் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக சொல்லணும்னா யூடியூப்லேயே என்னோடய ப்ராடக்ட் டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் வந்து தாராளமாக பை பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ ஃபைனலி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று ஃபேஸ் வாஷ் பண்ணணும், இல்லைன்னா வந்து டோனர் வச்சு வைப் பண்ணி எடுக்கணும். நான் வந்து காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தான் அண்ட் இன்றைக்கி வந்து ஸ்க்ரப் பண்ணக்கூடிய என்னோடய ஸ்கின் கேரில் 2 days ஒன்ஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன், ஃபேஸ் வாஷ் பதிலாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன். இனி நான் ஈவினிங்காக பண்ணுவேன். இப்போ நான் வெளியே போயிட்டு வந்ததுனால அந்த டட்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து நம்மளோட டோனர் வந்து ஷேக் பண்ணிவிட்டு ஃபேஸில் இப்படி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு கிளாத் வச்சு இப்படி தேய்ச்சி எடுக்கக்கூடாது, ஒத்தி எடுத்துடணும். ஸோ நம்மளோட டோனர் வந்து நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்கின் கேர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கிளாத்தாக இருக்குது, ஒயிட் கிளாத்தில் நீங்கள் நம்மளோட டோனர் போட்டுட்டு வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் டோனர் போட்டுட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா ஃபேஸை க்ளீன் பண்ணி கொடுக்கும். இதை நான் கூட அப்சர்வ் பண்ணலை, அதாவது நான் கூட அவ்வளோ டீட்டெயிலாக ஐடென்டிஃபை பண்ணலை. ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணிவிட்டு டோனர் வந்து நல்லா கிளின்சிங் ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி
ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நல்லாவே வந்து டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கும். இப்படி தேய்க்கக்கூடாது, இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ் உங்களுக்கு கிடச்சிடும். இதை வந்து நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணல அப்படின்னா லைக் இதே ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதே டோனரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி இதை மாதிரி வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜெல்லோ இல்லை க்ரீமோ போட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்கின் கேர். ஸோ இது வந்து 5. ஸோ இந்த 5 விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு வந்திருந்தேன். இதற்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எனிவே தேங்க்யூ. சேனல் ஓட வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்க கொடுத்த பொருள் எல்லாமே ஒரே ஒரு மனமா இருக்குது, நல்லா இருக்கு மேடம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரே நல்ல ரிசல்ட் எனக்கு அப்படியே தெரியுது மேடம். நலுங்கு மாவு போட்டேன், அப்புறம் நைட்ல அந்த ஆயில் போட்டேன், சோப்புலாம் யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த மஞ்சள் கலர்ல க்ரீம் போட்டு சன் க்ரீம் போட்டு போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு என் மூஞ்ச பார்க்க. இப்ப ரொம்ப தேங்க்யூ மேடம். ரோஸ் ஃபேஸ் வாஷும் சாஃப்ரான் ஜெல்லும் அப்புறம் இது நெக்குக்கு போடுற ஸ்க்ரப்பு சூப்பர் ரிசல்ட் சிஸ்டர். சாஃப்ரான் ஜெல்லு நைட்டு தான் யூஸ் பண்ணுறேன், மார்னிங் நான் யூஸ் பண்ணவே இல்லை. நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாஃப்ரான் ஜெல் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு தூங்கிடுவேன். என்னோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோவிங் கொடுக்குது. ஃபேஸ் வந்து டல்னஸ் தெரியல, க்ளீனாக இருக்குது. ஐப்ரோ க்ரோத் ஆயில் இருக்கு இல்லையா சிஸ்டர், அது கூட சூப்பராக இருக்குது. முடியெல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்கின் கேர் ஆயிலும் அமேசிங்காக இருக்குது. நைட்டில் தூங்கும் பொழுது அதை நல்லா அப்ளை பண்ணிட்டு படுத்தோம்னா ரெஃப்ரெஷ் ஆன மாதிரியே இருக்குது சிஸ்டர். ஜென்ஸுங்க வந்து அந்த ஆயில் யூஸ் பண்ணலாமா சிஸ்டர்? நான் அந்த மீசையில் படாத மாதிரி யூஸ் பண்ண சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. எல்லாமே நானும் அதே மாதிரி தான் போட்டிருந்தேன். பட் சூப்பராக இருக்குது. அதுவும் உங்களோட எஸ்பெஷலி உங்களோட ஃபேஷியல் பாம்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டாக கொடுக்குது. நல்லா இருக்குது. என்னோட செகண்ட் ஆர்டர் கொடுக்கலான்னு இருக்கேன் சிஸ்டர். நலங்கு மாவு வந்து சூப்பராக இருக்குது. இன்னும் அந்த கிரேப் சோப்பு வந்து இன்னும் யூஸ் பண்ணல சிஸ்டர். அது இந்த மந்த் எண்டு முடிஞ்சதுக்கப்புறம்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி லிப் ஆயிலு, லிப் பாமு எல்லாமே நல்லா இருக்கு. யூஸ் பண்ணி சோப் போட்டிருந்தாங்க. நீங்கள் இது வரைக்கும் நான் எந்த ப்ராடக்ட்டுமே வாங்கினதில்லை, யூஸ் பண்ணதே இல்லை. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களது மட்டும்தான். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன், பட் அது நல்லாவே இல்லை. எனக்கு அதை யூஸ் பண்ணும்பொழுதே தெரிஞ்சிச்சு. பட் உங்களது எல்லாமே நேச்சுரலாக இருக்கிறதால நீங்கள் அதுவும் இல்லாமல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கிற அந்த மெத்தடுமே கிளியராக இருக்குது. ஸோ எந்த ஹார்ம்ஃபுல்லும் அதில் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் இதையும் அந்த ஹாய்க்கா, நல்லா இருக்கீங்களா? உங்கள் சோப் போட்டு நாங்கள் பலப்பாயிட்டோம். தேங்க்யூ. ஹாய்க்கா, உங்கள் சோப்பு அழகா இருக்கு, போட்டு பலப்பாயிட்டேன். கண்ணுக்கு போடுற அந்த ஐப்ரோ ஆயில், அப்புறம் அந்த ஃபேஸுக்கு தடவுறது, இது எல்லாமே நல்லா இருக்கு. அப்புறம் சோப்பு எல்லாமே நல்லா இருக்குதுக்கா.